நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி மூலமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசி எங்களை ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையின் சத்தம் எங்கள் உள்ளங்களிலே எங்கள் இல்லங்களிலே தொனிக்கட்டும். உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிய கொடுத்தோடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல நாம் கடன் வாங்கியிருக்கிறோம் என்றால் கொடுக்குற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு அடிமை தான். கடன் கட்டாயம் கடன் வாங்கினது நம்ம என்ன செய்யணும்? கொடுத்தே ஆகணும். அப்போ அதை கொடுக்குற வரைக்கும் நாம் அவருக்கு அடிமை என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தை வைத்து தேவன் நமக்கு ஒரு கடன் இருக்கிறது வாழ்க்கையிலன்னு சொல்கிறார். உலக பிரகாரமான கடன் அல்ல. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்லுகிறார். ரோமர் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, நாம் ஒருவரிடத்தில் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு நீங்கள் கடன் படாதீங்க. ஆனால் ஒரு கடன் நமக்கு உண்டு. என்ன கடன்? அன்பு கூறுகிற கடன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வாசித்த அந்த வசனத்துக்கும் இதுக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு. அன்பு கூறுகிற கடன். நம்மில் அன்பு கூர்ந்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவருக்கு அவர் எதிர்பார்க்கிற வண்ணம் அன்பு கூற வேண்டிய ஒரு பெரிய கடன் நமக்கு இருக்கிறது. அப்போ அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறு ஒன்றுக்கு நீங்கள் இது கடன் படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி இந்த கடன் நமக்கு இருக்குது? ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். நீங்களும் நானும் பாவிகளாக இருந்தோம். இந்த உலகத்தின் மக்கள் எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் நம்ம பாவிகளாக இருக்கும்போது இயேசு நமக்காக வந்து சிலுவையிலே மரித்திருக்கிறார். அப்படி அவர் மரித்து தன் உயிரை கொடுத்து அவர் உயிரோடு எழுந்ததினாலே தேவன் இந்த உலகத்தை படைத்த நம் தேவன் மனிதர்களாகிய நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாருன்றத அந்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஏன் அப்படின்னா, ஒருவேளை ஒரு நீதிமானுக்காக ஒருத்தன் மரிக்கிறான் அப்படின்னா அது கூட ஏதாவது ஒரு வேளையில் ரொம்ப ரேராக ரொம்ப அரிதாக தான் அது கூட நடக்கும். ஆனால் பாவிகளுக்காக யாரும் மரிக்க துணியவே மாட்டார்கள். யாருமே அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அவன் செத்து தொலைஞ்சா தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரோ, நாம் பாவிகளாக இருக்கும்போது நாம் அழிந்து விடக்கூடாது. தேவ அதாவது நரக அக்கினியாகி அந்த கோபாக்கினைக்குள்ளே நாம் சென்று விடக்கூடாது. நாம் எப்படியாகிலும் அந்த தண்டனைக்கு மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்மேல் வைத்த ஒரு பெரிய அன்பினாலே, அவருடைய இரக்கத்தினாலே தன் குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி தன்னை அவர் பாவ நிவிர்த்தி செய்யும் கிருபாதர பலியாய் நமக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்ததினாலே அவருடைய அன்பு நம்ம மேலே அளவில்லாமல் செலுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு என்பது அளவு கடந்த ஒரு அன்பு, எல்லையற்ற ஒரு அன்பு. அந்த அன்புக்கு நிகராக நீங்களும் நானும் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த அன்புக்கு பதிலாக அந்த அன்புக்கு பதிலாக ஒரு அன்பு கூறுகிற ஒரு கடன் ஒன்று நமக்கு இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ
அவருடைய இரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டு கோபாக்கு நீங்களாக்கப்பட்ட ஒரு பெரிய தியாக அன்பை அனுபவித்த நாம் அப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தேவனிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் என்று 1 யோவான் 4:11 சொல்லுகிறது. தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஒருவரிடத்தில் ஒருவர் அப்படின்னு சொல்லும்போது முதலாவது நம்ம அன்பு கூற வேண்டியது யாரிடத்துலனா நம்முடைய தேவனிடத்தில், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டிய ஒரு பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கட்டாயம் நம்ம அதை செய்யணும். அப்போ லூக்கா 10:27 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு கர்த்தருடைய கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டளையாகவே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நம் பாவிகளாக இருக்க நமக்காக அவர் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். நம்மை கோபாக்கினைக்கு நீங்களாக அவர் ரட்சித்திருக்கிறார். நமக்கு அவர் காட்டின அன்பும் இரக்கமும் ஏராளமானது, அளவிற்கரியது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட உன் ஆண்டவரிடத்தில் முதலாவது நம்ம அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? முழு இருதயம். நம்ம இருதயத்தில் அவருக்கு மட்டும்தான் இடம். அப்படி முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கணும். அடுத்து முழு ஆத்துமா. இந்த ஆத்மாவுக்காகத்தான் இயேசுவோட ரத்தத்தையே சிந்தினார். இந்த ஆத்மா அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருக்குள்ளாக வாழ்ந்து சுகித்து இருக்கணும். அப்படி அந்த முழு ஆத்மாவோடு அவரிடத்துல அன்பு கூறணும். முழு பலம். நம்ம இன்னைக்கு பலத்தோடு சுகத்தோடு வாழ்வதே ஆண்டவருடைய கிருபையினால தான். அப்போ அந்த பலம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு தான். நம்முடைய வாலிபம் ஆண்டவருக்கு தான். நம்முடைய முதிர் வயதும் ஆண்டவருக்கு தான். நான் பிறந்ததே கர்த்தருக்கு தான். நான் ஆண்டு சொல்கிறேன், உன் முழு பலத்தோடு உன் பலம் முழுவதும் எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நீ அன்பு கூறு. முழு பலத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்து அன்பு கூறு. முழு சிந்தை. நம்முடைய சிந்தையில் உலகத்தை ஒரு பக்கம் இல்லையா, நம்முடைய மாம்சத்தை ஒரு பக்கம், சிந்தையெல்லாம் நிரம்பி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட முழு சிந்தையும் ஆண்டுடைய கரத்தில் கொடுத்து அவடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ நம்முடைய இருதயம், நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மா தானே ஆண்டுகிட்ட போகுது. அந்த ஆத்மா, நம்முடைய பலம், நம்முடைய சிந்தை, இந்த நான்கோடும் இணைந்து முழுமையாய் ஆண்டுடைய கரத்தில் கொடுத்து நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்போடு நம்ம சேவிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது அவருடைய அன்பு நம்ம யாரிடத்தில், ஒருவரிடத்தில் ஒருவர் சொல்லும். முதலாவது நாம் தேவனிடத்தில். ரெண்டாவது அதே வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் சொல்கிறார், உன் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறணும். நம்முடைய பிறன் என்று சொல்லும்போது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அப்படின்னு சொல்கிறார். நாம் இன்னைக்கு அவருடைய கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே அவருடைய ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலேருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம், சமாதானம் பெற்றிருக்கிறோம், மன்னிப்பு பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம், விடுதலை பெற்றிருக்கிறோம், எல்லாம் பெற்றிருக்கிறோம். அப்போ நான் பெற்றுக்கொண்ட இந்த சமாதானம், நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு, நான் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலை, நான் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை என் குடும்ப ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும். என் ஊரில் இருக்கிற என் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும், என் தேசத்தில் இருக்கிற என் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்ற வாஞ்சையோடு கூட, தாகத்தோடு கூட, பாரத்தோடு கூட நாம் ஜெபிப்போம் என்றால் நாம் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்ற அர்த்தம். நம்ம பிறரிடத்தில் அன்பு கூறுவதுனா முதலாவது நான் பெற்ற சந்தோஷம், நான் பெற்ற விடுதலை. இன்றைக்கி நான் ஆண்டவரை நல்லா சேவிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு நிறைய கிருபை தந்திருக்கிறாரு, விடுதலை தந்திருக்கிறாரு, மன்னிப்பு தந்திருக்கிறாரு, சமாதானம் தந்திருக்கிறாருன்னு அதோடு நான் நிறுத்தி விடாமல் நான் பெற்றதை என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், என் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ளணும், நான் வாழ்கிற இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அன்போடு நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறது பிறனிடத்தில் அன்பு கூறுவதாகும். அது மாத்திரம் இல்லை, பிறரிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டு தானே நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அப்போ அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் அன்போடு அறிவிப்பது நாம் பிறனிடத்தில் அன்பு கூறுவதாகும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, தேவை நிறைந்த மக்களுக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து நம்மால் இயன்ற மட்டும் நாம் உதவி செய்வது
பிறரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அப்போ இந்த 3 காரியத்தையும் நாம் நம்மை நேசிப்பது போல நினைத்து, நம்மில் அன்பு கூறுவது போல நம்மை அன்பு கூறுவது போல நம்ம நினைத்து அவர்களுக்காக பிறருக்காக நாம் ஜெபிப்பது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது பிறரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அப்போ 2வது ஆண்டவர் சொல்கிறாரு, பிறரிடத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அன்பு கூறணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வதாக ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுதல். மனிதர்களாகிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரிடத்தில் ஒருத்தர் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஒருவேளை தேவனிடத்தில் நான் அன்பு கூறுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் சொல்லியும் கூட உங்களுடைய சகோதரனை நீங்கள் பகைத்தால் அவன் பொய்யன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைங்க கட்டாயம் தன்னுடைய சகோதரனிடத்தில் அன்பு கூறுவார்கள். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சகோதரனிடத்தில் என்ன செய்கிறான்? அன்பு செலுத்துகிறான்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த கடைசி நாட்களில் அன்பை இழந்து போன, அன்பு தணிந்து போன ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்போ இந்த கடன் நமக்கு உண்டு. அப்போ ஒருவரிடத்தில் ஒன்று அன்பாக இருக்கணும்னா, ஐயோ எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு பிரிவினைகள், பல பிரச்சனைகள், பல மனஸ்தாபங்கள் இருக்குது. ஆனால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், மன்னித்து அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ ஒருவரிடத்தில் ஒருத்தர் அன்பு கூறுறதுன்றது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ காரியம் எனக்கு விரோதமாக இருக்குது, அவ்வளோ காரியங்கள் எனக்கு, இந்த காரியங்கள் அவ்வளோ தூரம் எனக்கு வாழ்க்கையில் அவ்வளோ பாதிப்புகள் இருக்குது, எல்லாரும் அவ்வளோ தவறுகள் செய்கிறாங்க, எப்படி மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, எப்படிலாம் பாவம் செய்கிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் மற்றவங்கள நினச்சி மற்றவங்கள குற்றவாளியாக நம்ம தீர்த்துட்டு இல்லையா, அல்லாவிட்டால் அவங்க இப்படி குறையா இருக்கிறாங்க, அதனால் என்னால் அவங்ககிட்ட அன்பு செலுத்த முடியல அப்படின்னு நம்ம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி மன்னிச்சார் யோசித்து பாருங்கள். நம்ம ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ தயவு வைத்தார், எவ்வளோ நம்ம மேலே மனது உருக்கம் கொண்டார், நம்ம மேலே மனதுருகி நம்ம மேலே தயவு வைத்து அன்பு வைத்து அவர் நமக்கு பாராட்டின கிருபை மன்னிப்பு ரொம்ப ரொம்ப பெரியது. மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னித்து ஒருவரிடத்தில் ஒருவர் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கன்னு சொல்கிறார். அப்போ அன்பு கூறுகிற கடன், ஆண்டவரிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொண்ட நமக்கு கட்டாயம் உண்டு. இயேசு பாவிகளாய் நாம் இருக்கையில் நமக்காய் மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை இந்த உலகத்தில் அவர் வெளிப்படுத்தி காட்டிட்டார். நம்ம அந்த அன்பு தான் நம்மளை ஒரு நாள் தேடி வந்தது, அந்த கிருபை தான் நம்மளே ஒரு நாள் தேடி வந்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறது. இன்றைக்கு அவருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக சமாதானமாக வாழ்கிறது அவருடைய அன்பினாலே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட அன்பின் தேவனுக்கு நாம் அன்பை செலுத்த வேண்டிய கடன் நமக்கு உண்டு. அதான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதான் ஆண்டவரை கட்டளையாக சொல்கிறார், நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்கிறார். நீ இதை உன்னால் முடிஞ்சால் அன்பு செலுத்த அப்படி சொல்லலை, அன்பு கூறணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு செலுத்து, உன் பிறனிடத்தில் நீ அன்பு செலுத்து, உங்களில் உங்களுடைய சகோதரர் என்று சொல்லப்படுகிற உங்களில் உள்ள ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்புள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற, கர்த்தருடைய ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற, கர்த்தருடைய விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதை தயவாயும் ஒருவருக்கொருத்தர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல மன்னித்து நீங்கள் அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த அன்பு கூறுகிற கடன் நமக்கு உண்டு. எப்படி இந்த உலக பிராரமான கடனை வாங்கிட்டு ஐயோ அதை எப்படியாகிலும் செலுத்தணுமே நம்ம பாரப்படுறோமோ, அதுக்காக கலங்கி தவிக்கிறோமோ, ஏன் அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயோ என் ஆண்டவர் எனக்காக எவ்வளோ அன்பு பாராட்டி என்னை தேடி வந்து என்னை மீட்டாரே, நான் என் ஆண்டோடத்தில் அன்பு செலுத்தேன், ஆண்டவரே நான் பிறரிடத்தில் அன்பு செலுத்தேன், நீர் விரும்புகிற வண்ணமாய் நாங்கள் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்கணும், அந்த அன்பை எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியினாலே அந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆவியானவர் நம்மை நிரப்ப
ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க கொடுக்க அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தி தேவனை நாம் சந்தோஷப்படுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நாங்கள் பாவிகளாக இருக்கையில் எங்களுக்காக மரித்து உம்முடைய அன்பை நீங்கள் எங்களுக்கு விளங்க பண்ணினீங்க. இந்த வசனத்தை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு ஒரு நாள் தேடி வந்ததப்பா. அந்த அன்பினாலே இன்றைக்கி உம்முடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். கோபாக்கினைக்கு நாங்கள் நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து சுகித்து இருக்கிறோம். இந்த அன்பின் தேவனை முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து சேவிக்க எங்களுக்கு நீ கிருபை தார். எங்களிடத்தில் நாங்கள் எப்படி அன்பு கூறுறோமோ அதே போல் எங்கள் பிறனிடத்தில் அன்பு கூர்ந்து ஜெபிக்க, அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, ஒருவரிடத்தில் ஒருவர் நாங்கள் கசந்து கொள்ளாமல் ஆண்டவரே தயவாயும் மன உருக்கமாயும் அப்பா நீர் எங்களுக்கு மன்னித்தது போல மன்னித்து அன்பு கூறுகிற அந்த அன்பின் ஆவினால் இந்த வசனத்தை கேட்கிற எங்கள் யாவரையும் நீங்கள் நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல எங்களையும் அப்படி மாற்றும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன்.